எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது லேவியராகமம் 26வது அதிகாரம் 44வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எவ்வளவுதான் அக்கிரமங்களில் இருந்தாலும், எவ்வளவுதான் பாவங்களில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், நம் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காண்பிக்கிற ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாரே ஆனால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், கர்த்தரினை வெறுத்துட்டாரா பிரதர், கர்த்தர் எங்களை மறந்துட்டாரா பிரதர், ஏன் பிரதர் இன்னும் மாத்திரம் எங்களுக்கு நெருக்கங்களில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் இவ்வளோ போராட்டங்கள் வருது, ஏன் நாங்கள் மாத்திரம் இவ்வளோ போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷத்தோடு சொல்லுகிறார், என்ன தெரியுமா, உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை வெறுக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் தமது சொந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் எத்தனையோ தரம் ஆண்டவரை துக்கப்படுத்தின ஜனம், எத்தனையோ தரம் ஆண்டவரை கேள்வி கேட்ட ஜனம், எத்தனையோ நேரம் ஆண்டவருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தின ஜனம். அந்த ஜனத்தை பார்த்து தானே கர்த்தர் சொல்லுகிறார், கைவிட மாட்டேன் வெறுக்க மாட்டேன் என்று சொல்லி. பின்ன எப்படியா உங்களை கைவிடுவார், எப்படி உங்களை வெறுப்பார்? கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை வெறுக்கக்கூடாது, கைவிடக்கூடாதே. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்ன என்று பார்ப்போம். அதே 26வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். நன்றாய் கவனிங்கள். சில போராட்டங்கள், சில தண்டனைகள், சில சிக்ஷைகள் வரும் பொழுது ஏனென்றே நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். இது நான் செய்த தவறினால் வந்த தண்டனை, நான் செய்த தவறினால் வந்த காரியம் என்று சொல்லி நாம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தும் போது அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார், வெறுக்கவே மாட்டார். நான் உங்களை கை ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நிலைநிறுத்தும் சுவாமி. ஆண்டவரே அப்பா, என் பிள்ளைகள் ஒருவரை நீங்கள் கைவிடாதிருங்க அப்பா. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் கூட இருந்து நடத்துங்க, தடைகளெல்லாம் நீக்குங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காய் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார்களோ அத்தனை காரியமும் வாய்க்கட்டும், ஆசீர்வதிப்பீராங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்து கனப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.